நீங்களே பாருங்க, நெறைய கிரே ஹேர் வந்து எனக்கு இருக்கும். என்னோட வீடியோஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃப்ரண்ட்ல நெறையா இருக்கும். அதே மாரி சைட் பார்ட்டிஷன் எடுக்கிற இடத்துலயுமே நெறைய கிரே ஹேர் இருந்துச்சுங்க. எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஏதாச்சும் ஃபங்ஷன்லாம் போணும் அப்படின்னா, ஹேர் டை அப்ளை பண்ணலாம்னு நெனைப்பேன். ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கெமிக்கல் இந்த மாரி அமோனியா அந்த மாரிலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஹெல்த் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்குவேன். ஏதாச்சும் ஹெர்பல் பேஸ்டு ஹேர் டை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த கோகிலா நேச்சுரல் ஹேர் கலர் ஷாம்பு பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா நோ பிபிடி, அமோனியா, பேரபன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இந்த பாட்டில் கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளவுஸ்மே குடுத்துருவாங்க. அத போட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா, ஷாம்பு வெளிய வரும். அத இந்த மாரி ரப் பண்ணிட்டு, உங்க ஹேர் ஃபுல்லா எங்கெங்கலாம் கிரே ஹேர் இருக்கோ, அந்த ரூட்ஸ் வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஹேர வெட் ஆக்கிடுங்க. ஹேர்ல ஆயிலோ, டஸ்ட்டோ அந்த மாரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆயிடுச்சு. மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு 1 இயர் வரைக்குமே வரும். இதுல ஆம்லா, சிகக்காய், பிரிங்கராஜ், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி 9 ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வச்சு தாங்க இந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கல்ஸுமே கிடையாது. முன்ன எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பேஜோட லெஃப்ட் சைட் கார்னர்ல டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க.